கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். தியான வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நட்டின சந்தன மரம் விலை உயர்ந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த சந்தன மரமானது மனம் வீசக்கூடியதாக இருக்கிறது. இனிமையான மனம், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனம், யாவரும் விரும்புகின்ற ஒரு மனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த மனம் என்ன? சந்தன மரமாக ஆண்டவரால் நாட்டப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் வீச வேண்டிய மனம் என்ன? மனம் வீச வேண்டும். கடந்த நாளிலே தியானித்தோம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்கின்றதான உகந்த வாசனை வீச வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நான் பார்ப்போம் என்றால், இங்கே பவுலடிகளார் குறிப்பிடுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. என்ன வாசனை வீச வேண்டும்? கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை அறிகிற அறிவு. இங்கே கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தரை பற்றியதான ஒரு அறிவு அல்ல. கர்த்தரை பற்றியதான அறிவு அனைவருக்கும் உண்டு. பிசாசுக்கும் உண்டு, தேவனற்றவர்களாய் வாழுகிறவர்களுக்கும் உண்டு. அவர் ஒரு மகான், அவர் ஒரு உத்தமர், அவர் ஒரு சமூக சேவையாளர், அவர் ஒரு நல்லவர் என்ற அப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மூளை அறிவினாலே கற்றுக்கொள்ளுகின்ற சில காரியங்கள். ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே நான் கர்த்தரை உடையவனாக இருக்கிறேன், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன், நான் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்து நான் நடக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். அவரை அறிந்திருக்கிற நான் அந்த அறிவிலே அவர் என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என்னை மறுபடியும் மீட்டு கொண்டவர். இந்த அறிவு எனக்கு இருக்கிறது. இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. பர்சனல் என்கவுண்டர் வித் கிரைஸ்ட். தனிப்பட்ட வாழ்விலே தேவனோடு உள்ள ஒரு உறவு, அதுதான் இங்கே கர்த்தரை அறிகிற அறிவு என்று சொல்லுகிறது. நான் கர்த்தரை அறிகிற அறிவு. சந்தனம் இங்கே இருக்கிறது என்று சொல்லவில்லை. சந்தனத்தை உரசி அங்கே வைத்திருக்கின்ற பொழுது அல்லது சந்தன பவுடரை வைத்திருக்கின்ற பொழுது தானாகவே மனம் வீசும். அதை போன்று என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை உடைய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றால், நான் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை அறிந்த மகனாக நான் காணப்படுகிறேன். அது வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக என்னை நடத்துகிறது. அவரை அறிகிற அறிவு. அவர் என் இரட்சகர் என்று சொல்லி நீ அறிந்திருக்கிறாயா? அறிந்திருக்கிற அறிவு மாத்திரமல்ல, அனுபவபூர்வமான அறிவு தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நம்மிடத்தில் மிக நேர்த்தியாக எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். அவர் இரட்சகர் என்று அறிந்திருக்கிறேன். அந்த இரட்சகர் என்னுடைய வாழ்வின் இரட்சகராக இருக்கிறாரா? என்னை ரட்சித்து மீட்டவராக அவர் என் வாழ்க்கையிலே இருக்கிறாரா? செயல்படுகிறாரா? என்னை மீட்ட அவர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார், என்னை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறாரா? ஆம், என்னை மீட்டார், என்னை வழி நடத்துகிறார், எனக்கு வாழ்வளிக்கப் போகிறார். இந்த அறிவு எனக்கு இருக்கிறதா? நான் உளையான சேற்றில் இருந்தேன், கர்த்தர் என்னை மீட்டெடுத்தார், என்னை உயர்த்தினார், அடிகளை உறுதிப்படுத்தினார். நீ மீட்டெடுக்கப்பட்டவனாக மாத்திரமல்ல, உனக்கு முன்பாக அந்த மீட்பின் பாதையிலே நீ நடைபயணிக்க வேண்டும். அந்த பாதையிலே சென்று அந்த பாதையிலே நடந்திராத மக்களை அந்த பாதைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இருளில் இருந்த நீ வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறாய். வெளிச்சத்தை உடைய நீ இந்த வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு செல். கர்த்தரை அறிகிற அறிவு. இந்த வாசனை என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்றால் என்ன? நீ செல்ல வேண்டிய பாதைக்கு உன்னையும் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். தூதுவனாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார்.
சுவிசேஷனுடைய பாதங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன் பாதங்களை திடப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் நீ நானும் இருளுக்குள்ளாக இருந்த ஒரு கூட்டம், ஆனால் அழைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறோம். அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களையும் என்னை வரவழைத்தார் என்று சொல்லுகிறார். அந்தகாரத்தில் இருந்தேன், ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்னை அழைத்து வந்தார். அவர் என்னை அழைத்து வந்தார். எப்படி அழைத்து வந்திருக்கிறார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. இதைத்தான் தாவீது சொல்லுகின்ற பொழுது 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் உள்ள நாட்டத்துக்கு காரணம் சொல்லுகிறான் பாருங்கள். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அருகதையற்ற என்னை என் தேவன் அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்திருக்கிறாரே, அதை நான் உள்ளன்போடு ஏற்றுக்கொண்டு என் தேவனுக்கு என் உள்ளத்திலே இடம் கொடுத்து நான் ஆராய்ச்சி செய்கிறவனாக என்றால் என்ன, நான் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது மாத்திரமல்ல, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை, நான் கர்த்தருடைய ஆலயமாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். இந்த அறிவு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? கர்த்தரை அறிகிற அறிவு. நான் பிசாசின் இருப்பிடமாயிருந்தேன், என் தேவன் என்னை கண்டெடுத்தார், என்னை மீட்டார், என்னை குளிப்பாட்டினார், என்னை அவருக்கு சொந்தமாக்கினார். இப்பொழுது நான் ஆண்டவருடைய கூடாரமாய் நான் இருக்கிறேனா? ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலமாக நான் இருக்கிறேனா? அப்படி என்றால் ஏன் தடம்புரண்ட வாழ்க்கை, ஏன் விதிகளை மீறுகிற வாழ்க்கை, ஏன் தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கை? ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுகிறதை பாருங்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாடு அறிவோடு இருக்கிறது, கழுதை தன்னுடைய எஜமானுடைய முன்னணை அறிந்ததாக இருக்கிறது, மாடு தன்னுடைய எஜமானை தன்னுடைய முதலாளியை அறிந்திருக்கிறது. ஆனால் மாடும் ஒருவேளை கழுதையும் தங்களுடைய ஆண்டவன்மாரை அறிந்திருக்கின்ற பொழுது, அவருடைய சாயலிலேயும் அவருடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட நீயும் நானும் இந்த அறிவில்லாதவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ஆகாயத்திலே பறக்கிற பறவைகள் தங்களுடைய போகும் வழியை அறிந்திருக்கின்றன. ஆனால் என் ஜனங்களோ அறிவை வெறுத்தார்கள், வழியை விட்டு அவர்கள் விளைவி போனார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். என்னிடத்தில் என்ன குற்றத்தை நீ கண்டாய்? என்னை விட்டு நீ செல்வதற்கு என்னிடத்தில் என்ன குற்றத்தை நீ கண்டாய் என்பதாக ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற மகனாக மகளாக நீயும் நானும் இன்னும் இருக்க வேண்டுமா? யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே. ஆண்டவர் ஒருமுறை பாடுபட்டது போதாதா? இன்னும் ஏன் அவரை இன்னும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம்? சுயம் மேலோங்கி நிற்கிறபடியினால் தானே, ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை உதாசீனப்படுத்துகிறபடியினால் தானே விதமான காரியங்கள் நடைபெறுகிறது. அறிவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். என் ஜனம் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள், என் ஜனம் பரிசுத்தத்தை குலைச்சலாக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரி, உன் தேவனை நோக்கிப்பார், அந்த சிலுவையை நோக்கிப்பார். உனக்காக சரீரத்திலே வஸ்திரம் அத்தனையும் இழந்தார். நீ நீதியின் சால்வையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் உடுத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவருடைய மீட்பை பெற்றிருக்கிற நீ இன்றைக்கு பரிசுத்த உன்னுடைய உடை பாவனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா? தேவன் விரும்புகிற வண்ணமாக, தேவன் பிரியப்படுகிற விதத்திலே நீ ஆடைகளை அணிந்து வருகிறாயா? தேவனை பிரியப்படுத்துகின்ற வழியிலே உன்னுடைய வழி நடைகள் காணப்படுகிறதா? தேவன் பிரியப்படுகிற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து புறப்படுகிறதா? அறிவில்லையே, என் பிள்ளைகள் அறிவை வெறுத்து சங்காரமாகி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்பட வேண்டுமா? யோசித்துப்பார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அறிவின் மனம் வீச வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவின் மனம் வீச வேண்டும். அந்த அறிவின் மனம் வீசுவதற்காக எல்லாவற்றை நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்பதாக சொல்லுகிறான் பவுலடிகளார். நீங்களும் நானும் மனம் வீசுகிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய மனம் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற உகந்த வாசனை வீசுகிறவர்களாக மாத்திரமல்ல அப்பா, உம்மை அறிகிற அறிவிலே கீழ்ப்படிந்து உம்மை நாங்கள் கனப்படுத்துகிற அந்த மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மை பிரியப்படுத்தும் அந்த அறிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ மிருகங்கள் கூட தங்களுடைய வழிகளை விட்டு விலகவில்லை. ஆனால் நாங்கள் அதை விட கேவலமாய் இருக்கிறோம். தயவாய் எங்களுக்கு பொறுத்து உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.